வச்சிடணும். நம்ம இதில் இஞ்சி பூண்டு சேர்க்காமல் விட்டுட்டோம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம். பாருங்கள், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு வாசனையாக இருக்கும். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் நல்லா வெந்து வற்றி வரும்போது நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. எல்லாம் வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வற்றணும். இது இன்னும் நல்லா வற்றணுன்னா அப்படியே தொக்கா கிரேவியாக வந்துடும். நம்ம நல்லா வேக விட்டுரும். நான் இப்போ இந்த ஸ்டேஜிலே கொஞ்சோண்டு தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன். தேங்காய் பால் தலைப்பால் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கலக்கிட்டு ஒரு 2 கரண்டி சேர்த்துக்குவோம்.